திருச்செங்கோடு நகராட்சியின் அவசர கூட்டத்தில் உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகளில் ஒருவர் நியமன உறுப்பினராக இருப்பார் என மாற்றுத்திறனாளிகளுக்கு நியமன பதவிகளை வழங்கிட உத்தரவிட்ட தமிழக முதல்வருக்கு நன்றி தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் திருச்செங்கோடு புதிய பேருந்து நிலையம் மற்றும் பழைய பேருந்து நிலையங்களை மேம்படுத்த 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கிய தமிழக அரசுக்கு நன்றி தெரிவிக்கப்பட்டது. திருச்செங்கோடு நகராட்சியின் சிறப்பு கூட்டம் நகராட்சி கூட்டரங்கில் நடைபெற்றது. நகர்மன்ற தலைவர் நளினி சுரேஷ் பாபு தலைமை வகித்தார். பொறியாளர் சரவணன் முன்னிலை வகித்தார். திருக்குறள் வாசித்து கூட்டத்தை தொடங்கி வைத்த நளினி சுரேஷ் பாபு, புதிய பேருந்து நிலையம் அமைக்க நகராட்சியில் இடவசதி இல்லாத காரணத்தால் ஏற்கனவே உள்ள புதிய மற்றும் பழைய பேருந்து நிலையங்களை சுமார் 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சீரமைக்க அறிவிப்பு வெளியிட்ட தமிழ்நாடு முதல்வர், ஊரக உள்ளாட்சித்துறை அமைச்சர் ஆகியோருக்கு நன்றி தெரிவித்து சிறப்பு தீர்மானம் வாசிக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்டது. மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளி ஒருவருக்கு நியமன உறுப்பினர் பதவி வழங்கிட உத்தரவிட்ட தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மாற்றுத்திறனாளிகள் சார்பிலும் திருச்செங்கோடு நகராட்சி சார்பிலும் நன்றி தெரிவித்தும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் 60 ஆண்டுகளாக செவ்வாய் வாரச்சந்தையில் தரையில் அமர்ந்து திறந்த வெளியில் வியாபாரம் செய்து வந்த வியாபாரிகளுக்கு வசதியாக தரைத்தளம் அமைத்து மேற்கூரை அமைத்து உருவாக்கப்பட்ட வாரச்சந்தை கூடம் நேற்று முதல் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வந்துள்ளது. இதற்கு அனுமதி அளித்து நிதி ஒதுக்கிய தமிழ்நாடு முதல்வருக்கும் ஊரக உள்ளாட்சித்துறை அமைச்சருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக நகர்மன்ற தலைவர் நளினி சுரேஷ் பாபு தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து கூட்டத்தில் பேசிய 4வது வார்டு திமுக நகர்மன்ற உறுப்பினர் ரமேஷ், தங்களது வார்டு பகுதியில் நல்ல தண்ணீர் இணைப்பு வழங்க வேண்டும். மின்கம்பங்கள் இருந்தும் விளக்குகள் இல்லாமல் உள்ளது. இந்த விளக்குகளை அமைத்து தர வேண்டும். புதிய மின் விளக்குகள் அமைக்க வேண்டி உள்ளது. அதனையும் அமைத்து தர வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்தார். இதற்கு நகர்மன்ற தலைவர் நளினி சுரேஷ் பாபு உடனடியாக அமைத்து தர நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். இதனை அடுத்து பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. ராசிபுரம் நகராட்சி பகுதியில் நகராட்சியின் சிறப்பு நிதி திட்டத்தின் கீழ் பழைய பேருந்து நிலையம் முதல் கோனேரிப்பட்டி பகுதி வரை உள்ள பிரதான சாலையில் மின் விளக்குகளுடன் உயரிய மின் கம்பங்கள் அமைக்க 66 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டது. இதனை அடுத்து கடந்த சில நாட்களாக மின் கம்பங்கள் அமைக்கும் பணி நடைபெற்று நிறைவேறியது. இதனை அடுத்து அமைக்கப்பட்ட மின் விளக்குகள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரும் வகையில் திறப்பு விழா ராசிபுரம் நகர்மன்ற தலைவர் கவிதா சங்கர் தலைமையில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட நாமக்கல் கிழக்கு மாவட்ட திமுக செயலாளரும் திமுக மாநிலங்களவை உறுப்பினருமான KRN ராஜேஷ்குமார் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று நகராட்சியின் சிறப்பு நிதி திட்டத்தின் கீழ் பழைய பேருந்து நிலையம் முதல் கோனேரிப்பட்டி பகுதி வரை அமைக்கப்பட்டுள்ள 66 மின் விளக்குகளின் செயல்பாட்டினை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு தொடங்கி வைத்தார். ஏற்கனவே நகரில் பழைய மின் விளக்குகள் மாற்றம் செய்யப்பட்டு புதியதாக 2000க்கும் மேற்பட்டவை LED மின் விளக்குகளாக மாற்றி அமைக்கப்பட்டுள்ளன. திருச்செங்கோடு மலையடிவாரம் பகுதியில் ஒரு வீட்டில் பணம் வைத்து சூதாட்டம் நடத்துவதாக எழுந்த புகாரை அடுத்து மாவட்ட காவல்துறையினர் மேற்கொண்ட அதிரடி நடவடிக்கையில் ஒரு பெண் உள்பட 20 பேர் கைது செய்யப்பட்டு 4 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணம் மற்றும் இருசக்கர வாகனம், கார் ஆகியவையை காவல்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர். திருச்செங்கோடு மலையடிவாரம் பகுதியைச் சேர்ந்த ஜெயந்தி என்பவரது வீட்டில் சேலம், ஈரோடு, நாமக்கல், தருமபுரி பகுதியைச் சேர்ந்தவர்கள் தினமும் பணம் வைத்து சூதாட்டம் விளையாடுவதாக நாமக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜேஷ் கண்ணாவுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் அதிகாலையில் 2:30 மணியளவில் திருச்செங்கோடு காவல் துணை கண்காணிப்பாளர் கிருஷ்ணன் தலைமையிலான காவல் படையினர் சூதாட்டம் நடந்த வீட்டை சுற்றி வளைத்து சோதனைகளை மேற்கொண்டனர். அப்போது வீட்டில் பணத்தை வைத்து சீட்டு விளையாடி வந்தது தெரியவந்தது. காவலர்களை கண்டவுடன் சிலர் தப்பி ஓடிவிட்டனர். சிலர் பிடிபட்டனர். அதில் திருச்செங்கோட்டைச் சேர்ந்த தாமோதரன், இவர் மீது ஒரு கொலை வழக்கு நிலுவையில் உள்ளது. திலீப், பாரத் இவர்கள் மீது 2 கொலை மற்றும் 6 வழக்குகள் உள்ளது. ஆனந்தவேல், பாண்டிச்சேரி கார்த்திகேயன், தலைவாசல் கிருஷ்ணமூர்த்தி, ஓமலூர் கிருஷ்ணன், ராஜேஷ், நடராஜன் ஈரோடு, வீரப்பன் சத்திரம் கார்த்தி ஈரோடு, பெரியவலசு கௌரி சங்கர், பாப்பிரெட்டிப்பட்டி சங்கர், திருச்செங்கோடு கிருஷ்ணன், ராஜா, வீட்டு உரிமையாளர் ஜெயந்தி, நல்லமூக்கான்பட்டி ரகுபதி, சேலம் சிவனாபுரம் ராஜா, சேலம் குரங்குச்சாவடி சூர்யா, சங்ககிரி பூமாலை, சங்ககிரி அருண் என்கிற ஜெக்ராஜ் ஆகியோரை காவல்துறையினர் சுற்றி வளைத்து கைது செய்து வழக்கு பதிவு செய்தனர்.
மேலும் தப்பி ஓடிய வெப்படை சக்திவேல், லோகேஸ்வரன் ஆகிய 2 பேரை பிடிக்க தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கையின் போது 4 இருசக்கர வாகனமும் 2 கார் மற்றும் 4 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணம் ஆகியவற்றை காவல்துறையினர் கைப்பற்றினார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. திருச்செங்கோடு நகரின் மையப்பகுதியில் பொதுமக்கள் நடமாட்டம் அதிகம் உள்ள மலையடிவார பகுதியில் சூதாட்டம் நடந்து வந்ததும் எந்த நடவடிக்கையும் எடுக்காத திருச்செங்கோடு நகர காவல் ஆய்வாளர் வெங்கட்ரமணை பணியிட மாற்றம் செய்யப்பட்டார். திருச்செங்கோட்டில் திருச்செங்கோடு கிரில் ஒர்க் சங்கத்தின் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் புதிய தலைவர், செயலாளர், பொருளாளர் தேர்வு செய்யப்பட்டனர். அடிக்கடி மாறும் இரும்பு விலையை அரசு கட்டுப்படுத்த வலியுறுத்தியும், கிரில் ஒர்க் செய்யும் தொழிலாளர்களை நலவாரியத்தில் சேர்க்க வலியுறுத்தியும் தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு தனியார் திருமண மண்டபத்தில் திருச்செங்கோடு கிரில் ஒர்க் இன்ஜினியரிங் சங்கத்தின் சார்பில் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு சங்கத்தின் தலைவர் கதிர்வேல் தலைமை தாங்கினார். சங்கத்திற்கான புதிய நிர்வாகிகள் தேர்வு முதலில் நடத்தப்பட்டது. 135 உறுப்பினர்கள் உள்ள சங்கத்தின் பொதுக்குழுவில் 68 பேர் கலந்து கொண்டனர். ஓட்டு முறைப்படி உறுப்பினர்கள் வாக்களித்து தலைவரை தேர்வு செய்தனர். இதில் கதிர்வேலு என்பவரும் விஜயகுமார் என்பவரும் போட்டியிட்டனர். பதிவான 68 வாக்குகளை எண்ணிய போது கதிர்வேல் 54 வாக்குகளும், விஜயகுமார் 13 வாக்குகளும், ஒரு செல்லாத வாக்கும் இருந்தது. இதன் அடிப்படையில் கதிர்வேலு தலைவராக தேர்வு செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டார். இந்த பொதுக்குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட பின் தலைவர், செயலாளர், பொருளாளர் உள்ளிட்ட நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டனர். இந்த பொதுக்குழு கூட்டம் குறித்து செய்தியாளர்களிடம் புதிதாக தேர்வு செய்யப்பட்ட சங்க தலைவர் கதிர்வேல் பேசும்போது, இன்று முறைப்படி சங்க தேர்தல் நடைபெற்று தலைவர், செயலாளர், பொருளாளர் ஆகியோரை தேர்வு செய்தனர். தமிழக அரசு தினந்தோறும் மாறும் இரும்பு விலையை கட்டுப்படுத்த வேண்டும், ஆண்டுக்கு ஒரு முறை விலை நிர்ணயம் செய்யப்பட வேண்டும் என்றும், மின்சார கட்டணத்தை குறைக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். சங்க உறுப்பினர்கள் பயன்பெறும் வகையில் காப்பீட்டு திட்டம், நலவாரியம் ஆகியவற்றை அமைத்து தர வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். இந்த கூட்டத்தில் திருச்செங்கோடு, சங்ககிரி, வேலக்கவுண்டம்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து 100க்கும் மேற்பட்ட கிரில் பட்டறை உரிமையாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர். திருச்செங்கோடு இன்ஜினியரிங் கிரில் ஒர்க் நலச்சங்கம் சார்பாக இன்று தேர்தல் நடைபெற்றுள்ளது. தேர்தலில் 68 வாக்குகள் பெற்று அதில் 57 வாக்குகள் பெற்று முன்னிலையில் உள்ள கதிர்வேல் அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார். மேற்படி நம்ம சங்கத்துக்கு தமிழக அரசு மூலமாக மின்சார கட்டணத்தை குறைக்க வழிவகை செய்து கொள்வோம். மேலும் இரும்பு விலை தமிழகத்தில் நாளுக்கு நாள் விலை மாற்றம் ஏற்பட்டுள்ளது. அதனால் ஒரே விலையாக நிர்ணய விலை வருடத்திற்கு வருடம் ஒரே நிர்ணய விலை வைக்குமாறு அரசை கேட்டுக்கொள்கிறோம். அனைத்து தொழிலாளர்களுக்கும் கிரில் சங்கத்தின் சார்பாக அவர்களுக்கு இன்சூரன்ஸ் தொகையை அரசாங்கத்தின் சார்பாக செலுத்த நேரடியாக சங்கத்தின் சார்பாக செலுத்த முயற்சி செய்கிறோம். எங்களுக்கு தேவையான அனைத்து அரசு உதவிகளையும் அரசாங்கம் எங்களுக்கு செய்து கொடுக்குமாறு, சிறு குறு தொழில் மேலும் மேலும் வளர்ச்சி அடைய தமிழக அரசு எங்களுக்கு குறுகிய காலத்தில் எங்களுக்கு லோன் வசதி மற்றும் இதர வசதிகளை செய்து கொடுக்க, எங்களது வாழ்வாதாரத்தை பெருக்கிட மேலும் மேலும் எங்களுக்கு உதவி செய்யுமாறு தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறோம். ராசிபுரத்தில் ஸ்ரீ ராமர் நவமி உற்சவம் சிறப்பு பூஜை. ஸ்ரீ ராமர் சீதாதேவி திருக்கல்யாண வைபோகம். ஏராளமானோர் சுவாமி தரிசனம். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் கடந்த ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி முதல் இன்று 16ஆம் தேதி வரை 10 நாட்கள் நாயுடு பஜனை மடத்தில் ஸ்ரீ ராமர் சீதேவி உற்சவர் விழா நடைபெற்றது. மேலும் இந்த ஆண்டும் பஜனை மடத்தில் ஸ்ரீ ராமர் சீதாதேவி சுவாமிக்கு பல்வேறு சிறப்பு பூஜைகள் செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு பல்வேறு பக்தி பாடல்கள், பஜனை பாடல்கள் பாடி சிறப்பாக கொண்டாடி தொடர்ந்து ஆண்கள் கோலாட்டம் அடித்து பக்தி பரவசத்துடன் ஆடி பாடி மகிழ்ந்தனர். இந்த ஸ்ரீ ராமர் நவமி முக்கிய நிகழ்வான திருக்கல்யாண உற்சவம் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டு செவ்வாய்க்கிழமை செட்டிக்கார நாயுடு குடும்பத்தார் பாதர் நாயுடு கிருஷ்ணவேணி அம்மாள் அவர்கள் இல்லத்திலிருந்து மா, பலா, வாழை, சப்போட்டா, திராட்சை பழம், அதிரசம், ரவா லட்டு, பேரிச்சம்பழம், மேலும் பூ மாலை, சுவாமிக்கு திருமாங்கல்யம், பட்டு வஸ்திரம் உள்ளிட்ட சீர்வரிசை தட்டுகளுடன் பஜனை மடத்தில் ஸ்ரீ ராமர் சீதா திருக்கல்யாண உற்சவம் மங்கள இசையுடன் யாகங்கள் நடைபெற்று திருக்கல்யாண உற்சவமானது வெகு விமர்சையாக நடைபெற்றது. மேலும் இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு திருக்கல்யாண உற்சவத்தை தரிசனம் செய்து அன்னதானம் பெற்று சென்றனர்.
புதன்கிழமை காலை மஞ்சள் நீராடல், மாலை ஸ்ரீ ஆஞ்சநேயர் பூஜையுடன் விழாவானது நிறைவு பெற்றது. மேலும் ராசிபுரம் நாயுடுகள் சங்கத்தின் சார்பில் தினந்தோறும் பல்வேறு கட்டளைதாரர்கள் ஸ்ரீ ராமர் நவமி உற்சவம் விழாவை முன்னிட்டு சிறப்பு பூஜை நடத்தினர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிகழ்வில் தலைவர் சிட்டி என்கிற வரதராஜன், செயலாளர் பாலசுப்ரமணி, பொருளாளர் ரஞ்சித் மற்றும் உப தலைவர்கள் ஜி ராமலிங்கம் என்கிற தினகர், எஸ் ஸ்ரீனிவாசன், இணை செயலாளர்கள் கே பாபு, ஆர் சக்திவேல், எஸ் ஆர் ஸ்ரீனிவாசன் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் மோகன், பாலாஜி, பிரபாகரன், செலியன், செல்வராஜ், செல்வகுமார், ரமேஷ் கிருஷ்ணன், பிரேம்குமார், ரமேஷ், பூபதி, சங்கர் கணேஷ், ரகுபதி, சபரி பாலுசாமி, மணிவண்ணன், யோகராஜன், பாலகிருஷ்ணன், தரணி பாபு, விஜயகுமார், கோகுல் தமிழ்ச்செல்வன், சுரேஷ்குமார், கார்த்திகேயன் உள்ளிட்ட நாயுடு சமூகத்தார்கள் என பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நாமக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு தீரன் சின்னமலை பெயர் வைக்க வேண்டும். தமிழ்நாடு கள் ஒருங்கிணைப்பாளர் நல்லுசாமி வலியுறுத்தல். நாமக்கல் தனியார் ஹோட்டலில் தமிழ்நாடு கள் ஒருங்கிணைப்பாளர் நல்லுசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் கூறுகையில், கள் இறக்குவோர்கள் மீது மதுவிலக்கு சட்டத்தின்படி நடவடிக்கை எடுப்பதை தவிர்க்க வேண்டும். கடந்த 35 ஆண்டு காலமாக கர்நாடக அரசு உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதித்து காவிரியில் தண்ணீர் திறந்து விடுவது கிடையாது. அணையும் உடையும் அபாயத்தில்தான் கர்நாடக அரசு தண்ணீர் திறந்துவிட்டு வருகின்றனர். காவிரியில் தினந்தோறும் தண்ணீர் திறந்துவிட வேண்டும். காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையம் உறுதி செய்ய வேண்டும். வருகின்ற 26ஆம் தேதி நாமக்கல்லில் காவிரி மற்றும் கள் உரிமை மீட்பு கருத்தரங்கம் நடைபெற உள்ளது. இதில் அனைத்து விவசாய சங்கங்களும் பங்கேற்பார்கள் எனவும் தெரிவித்தார். சின்னமலையினுடைய 269வது நினைவு நாள் இன்று, பிறந்த நாள் இன்று. அவருடைய பெயரை நாமக்கல் அரசு மருத்துவமனைக்கு சூட்ட வேண்டும் என்ற கோரிக்கையினை நாங்கள் அரசுக்கு வைக்கின்றோம். தமிழ்நாடு அரசு அரசியலமைப்பு சட்டத்தை முன்னிறுத்தி கள் இறக்குவோர் மீது தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டப்படி நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கின்றது. நாங்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, அரசியலமைப்பு சட்டத்துக்கு கட்டுப்பட்டது மதுவிலக்கு சட்டமா, இல்லை மதுவிலக்கு சட்டத்துக்கு உட்பட்டது அரசியலமைப்பு சட்டமா? தமிழ்நாடு அரசு கைது நடவடிக்கையினை கைவிட வேண்டும். இல்லாமல் போனால் இதன் விளைவுகளை எதிர்கொள்ள வேண்டி இருக்கும் என நாங்கள் எச்சரிக்கின்றோம். இதில் யார் குற்றவாளி? கள் இறக்கி விற்போர் குற்றவாளியா? கள் இறக்கி விற்போதன் மீது நடவடிக்கை எடுக்கும் காவல்துறையும் அரசும் குற்றவாளியா? காவல்துறையும் அரசும் தான் குற்றவாளி. The government of Tamil Nadu is the accused person, not the Tony Tapper. இதை தமிழ்நாடு அரசு உணர்ந்து கொள்ள வேண்டும். அரசியலமைப்பு சட்டத்தை மதித்து நடக்க தமிழ்நாடு அரசு கற்றுக்கொள்ள வேண்டும். இல்லாமல் போனால் விளைவுகளை எதிர்கொள்ள வேண்டி இருக்கும் என நாங்கள் எச்சரிக்கின்றோம். இல்லை உன வாரத்துக்கு வாங்க, முதல்வர் வாங்க, துணை முதல்வர் வாங்க, மாண்புமிகு அமைச்சர்கள் வாங்க, சட்ட வல்லுநர்கள் வச்சிருக்கீங்க, வாங்க, வாங்கிக்கங்க 10 கோடி. ஜனநாயக நாடா உங்களுடைய வேட்டைக்காடா? தான் நான் கேட்கிறோம். அதாவது தமிழ்நாட்டில் காவிரி தீர்ப்பு பற்றிய புரிதலும் இல்லை, கள் பற்றிய புரிதலும் இல்லை. இந்த புரிதலை ஏற்படுத்தும் நோக்கில் வரும் 26ஆம் தேதி சனிக்கிழமை நாமக்கல்லில் காவிரி மற்றும் கள் உரிமை மீட்பு கருத்தரங்கம் நடைபெறும். இந்த கருத்தரங்கத்தில் சில முக்கிய முடிவுகளை எடுத்து அரசனுடைய பார்வைக்கு கொண்டு செல்லும். காவிரி தீர்ப்பை பொறுத்தளவுல இது ஒரு ஏட்டுச் சுரைக்காய், காணல் நீர் மாயமான். 28 ஆண்டு கால சட்ட போராட்டம், அதுக்கு பின்னாடி 7 ஆண்டுகள். இந்த 35 ஆண்டுகள்ல எப்போ கர்நாடகா தமிழ்நாடுக்கு தண்ணி திறந்திருக்காங்க? தீர்ப்பை மதித்து ஒருபோதும் திறக்கவில்லை. இனிமேல் தேக்கினால் கர்நாடக நீர்த்தேக்கங்கள் உடையும். அணைகளுடைய பாதுகாப்பு கருதி தமிழ்நாட்டை புதுச்சேரியை வடிகால வச்சுதான் திறந்திருக்காங்க. அப்படின்னா எதுக்கு காவிரி நடுவர் மன்றம்? எதுக்கு இடைக்கால தீர்ப்பு? எதுக்கு இறுதி தீர்ப்பு? எதுக்கு இறுதி தீர்ப்பின் மீதான மேன்முறையீடுகள்? அவற்றின் மீதான தீர்ப்பு எதற்கு? எதற்கு அரசியலில் வெளியிட வேண்டும்? எதற்கு காவிரி மேலாண்மை ஆணையம் புதுடெல்லியில்? எதற்கு ஒழுங்காற்றுக்குழு பெங்களூருவில்? எதற்கு நடுவண் அரசு? எதற்கு உச்சநீதிமன்றம்? இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும். ஆக நடப்பு தண்ணீர் ஆண்டுல
3 முறை மேட்டூர் அணை முழு கொள்ளளவை எட்டியது. இருந்த போதிலும் குறுவை சாகுபடி சாத்தியமாகவில்லை. இதற்கு என்ன காரணம்? தீர்ப்பில் இருக்கக்கூடிய தவறு காரணமா, இல்ல கர்நாடகம் தீர்ப்பு மதிச்சு மாதாந்திர அடிப்படையில தமிழ்நாட்டுக்கும் புதுவைக்கும் உண்டான உரிமை நீரை திறந்துவிட தவறியது காரணமா, இல்ல காவிரி மேலாண்மை ஆணையம் ஒழுங்காற்றுக்குழு ஒரு பாராமுகமா இருந்துட்டுதா, இல்ல மத்திய அரசும் உச்ச நீதிமன்றத்துல இதுல தனி கவனம் செலுத்தலையா?